வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை தேவஞ்சஸ்க்காக செந்தில் தேவராஜ். போன வீடியோவில் பாலியை பற்றின நிறைய தகவல்கள், பாலிக்கு எப்படி போகிறது, விசா, எமிக்ரேஷன், கஸ்டம்ஸு, சிம் கார்டு எப்படி வாங்குறது, அண்டு டாக்ஸி அண்டு நடைமுறை சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் சொல்லியிருப்பேன், பாலியில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கேம் சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம் நாங்கள். ஸோ ரெண்டாவது வீடியோ, பாலி சம்மந்தமான ரெண்டாவது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பாலியில் நடக்கின்ற ஸ்கேம்ஸ். ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கேம்ஸ் வீடியோ போகலாம். பாலியில் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது? நம்பர் 1 எமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் ஸ்கேம்ஸ். நம்பர் 2 மணி எக்ஸ்சேஞ்ச். நம்பர் 3 பைக் ரெண்டல். நம்பர் 4 டாக்ஸி, ப்ரைவேட் டாக்ஸி, அந்த மாதிரி டாக்ஸிஸ். நம்பர் 5 மசாஜ். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் அங்கே நடக்குது. நம்ம நேராகவே உள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் சப்ஜெக்ட் எமிக்ரேஷன். எமிக்ரேஷனில் ஸ்கேம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் பாலியில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, பாலியில் நிறைய ஸ்கேம்ஸ் எமிக்ரேஷன் நடக்குதுன்றது தான். அது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார், ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போயிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த க்யூவில் நிற்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ நாங்கள் க்யூவில் நிற்கும்போது நிறைய பேர் எங்களை சுற்றி ஸ்பைஸ் மாதிரி வந்து பார்த்துருந்தாங்க. எல்லாரையுமே இல்லை, அந்த க்யூவில் நின்று அத்தனை பேரையும் பார்த்துருந்தாங்க. யாருன்னா கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்களா? போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், கையில் எக்காந்து கொண்டு மொபைல் ஃபோனோ கேமராவோ வச்சுருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அது காரணம் அதுதான். சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணுறவங்க, நேராக அங்கே போய்ட்டு இவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க. கரெக்டாக அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அஃபிஷியல் கிட்ட கூட்டு போயிடுவாங்க. அந்த அஃபிஷியல் போன தடவை நான் பார்த்த அந்த வீடியோவில், நான் போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த வீடியோவில், அந்த பர்டிகுலர் அஃபிஷியல் அவங்கக்கிட்ட வந்து ஃபோனை வாங்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஃபோனை வாங்கிட்டு, நீ ஃபோட்டோ எடுத்திருக்க, எங்கள் கண்ட்ரி அவமானப்படுத்துகிற செயல் அது, எமிக்ரேஷன் நீ ஃபோட்டோ எடுக்கிறது எங்கள் கண்ட்ரி அவமானப்படுத்துகிற செயல், அது இதுன்னு பேசிட்டு உன்னோட பாஸ்ட் நான் ஒன்றும் அலோவ் பண்ண முடியாது, எமிக்ரேஷன் பாஸ் பண்ண முடியாது, அதுன்னு பண்ணியிருக்காங்க. சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஃபேமிலியோட, அவங்க ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம், நிறைய தடவை இருக்கும். சரி ஓகே, ஒரு $100 கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. என்னடா அது எமிக்ரேஷனில் இருக்கும், எமிக்ரேஷனில் போய் அவ்வளோ சாதாரண $100 கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறான். $100 $8,500 இந்தியன் மணிக்கு. இது இந்தியன் கப்பல் தான் ஆக்சுவலாக இதை போட்டிருந்தது வீடியோவில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். நான் போகிறதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் நடக்கிற இந்த மாதிரி சிக்கல்களை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவங்க கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாதாடி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உன்னை விட்றதா இல்லைன்ற மாதிரி அவனை வச்சிருந்து, சரி கடைசியில் எவ்வளோ தான் வச்சிருக்கேன்னு கேட்டு ஒரு $15 வாங்கிட்டு, அது கூட மறைமுகமாலாம் வாங்கலையா, நேரடியாக அத்தனை கேமராவுக்கு முன்னாடி நேரடியாக பணத்தை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம் அங்கே ரொம்ப தைரியமாக பண்ணுறாங்க எமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். நாங்கள் போனப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் பார்த்தோம், சின்ன பசங்க, இந்தியன்ஸ் தான். ஒருத்தரை மட்டும் அது தனியாக கூட்டும் போய் ஒரு அஃபிஷியல் வந்து அங்கே தனியாக பேசினான். ரொம்ப அப்படியே தலையை தூக்கி பேசிட்டு இருந்தான் அவங்ககிட்ட. அவன் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி பேசினா, சரி ஏதோ நடக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் ஏதோ நடக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். எனக்கு எமிக்ரேஷன் எந்த சிக்கல் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதுதான் முக்கியமாக உங்ககிட்ட சொன்னது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எமிக்ரேஷன் போகும்போது மொபைல் ஃபோனில் எந்த டாக்குமெண்ட் வச்சு காட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதை வச்சு உங்களை வேறு எதுனா ஃபோட்டோஸ் எடுத்துருந்தீங்கன்னா கூட, ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோ வச்சு கூட உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும். அதனால் அது மொபைல் ஃபோனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னது காரணம் அதுதான். நாங்கள் போகும்போது பேப்பர்ஸை கொண்டு போனோம், அதே மாதிரி நீங்களும் பேப்பர்ஸை கொண்டு போயிடுங்க, அந்த சிக்கலாக இருக்காது. ஸோ நாங்கள் இமிக்ரேஷன் பாஸ் பண்ணி வெளில வந்தப்புறம் கஸ்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, கஸ்டம்ஸ் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வெளில வரும்போது அந்த பசங்க உள்ளே வந்துட்டாங்க. அந்த 4 பேரில் ஒரு பையனை பிடிச்சி என்கொயரி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு பையன் வந்துட்டான். என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன், சார் ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரே ஒரு நூல் பிஞ்சு இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் ஒரு சப்ஜெக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒரு காஃபியோ கரையோ இல்லை தண்ணியோட கரையோ அந்த மெயின் பேஜஸில் படாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பட்டுடுச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு புது பாஸ்போர்ட் மாற்றி ரெனியூ பண்ணிவிடுங்க. ஏன்னா பல நாடுகளில் இந்த மாதிரி சப்ஜெக்டுக்காக உங்களை வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு உஷாராக இருந்துக்கோங்க, இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் அந்த பசங்களுக்கு இதே நடந்திருக்கு. அந்த பையனுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நூல் பிஞ்சு போச்சுன்றதால உன்னை அலோவ் பண்ண முடியாது உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் என்ன சார் இது, எப்படி சார், அது ஒரு சின்ன இஷ்யூ, அதுக்காக எப்படி சார்? இல்லை அது மாதிரிலாம் பண்ண முடியாது, எங்கள் கண்ட்ரி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அது இதுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு என்ன பண்ணி அவங்ககிட்ட பணம் கொடுக்குற வழியை பார்த்து ஒரு லெவலில் அவன் என்ன பண்ணிட்டான், பையன் உஷாராயிட்டு, இல்லை தேவையில்ல சார் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு இருக்கான். அடப்பாப்பா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் அது இதுன்னு சொல்லி திரும்ப இது பண்ணி பணம் எதுவுமே கொடுக்காம எப்படியோ வந்துட்டான். ஏன்னா நிறைய நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் தான். நாங்கள் போன டைம் வந்து 9 to 12 9 to 12 பீக் ஹவர்ஸ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீ இந்த பீக் ஹவர்ஸில் போனீங்கன்னா அந்த பையன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது இருந்தாலும் டார்கெட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த டைமில் டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நான் கண்கூடாவே பார்த்தாங்க. அதை முடிச்சுட்டு அதே மாதிரி கஸ்டம்ஸில் சில இஷ்யூஸை நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே பார்த்துட்டு போனோம். அதனால் சில விஷயங்களை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். எப்படின்னா சிலது பட்டு தான் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா, நம்ம படிப்பறிவோடு போயிட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போது, அதனால் சில விஷயங்களை நாங்கள் அங்கே அவாய்ட் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், கஸ்டம்ஸ் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். கஸ்டம்ஸ்லேயும் என்ன இஷ்யூன்னா,
கஸ்டம்ஸில் சோலோ இந்தியன் ட்ராவல்ஸரை பார்த்தோன்னா நீ என்ன தனியாக வந்திருக்க உங்கள் ஃபேமிலி எங்கே அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸில் அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா பாலி ஸ்கேம்ஸ்னு தமிழில் பண்ணுற ஃபஸ்ட்டு நம்ம தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நிறைய இந்தியன் ட்ராவலர்ஸ் அதர் ட்ராவலர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷனல் ட்ராவல்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பாலி ஸ்கேம் வீடியோஸ். அதில் இந்த சப்ஜெக்ட் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இந்தியன்ஸை மெயினாக கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சோலோ ட்ராவலர் ஒரு பையனை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அவனை என்ன பண்ணியிருக்காங்க, நீ ஏன் தனியாக வந்த, எங்கே உங்கள் ஃபேமிலி எங்கே? அது இல்லை சார், நான் சோலோ ட்ராவலர், நான் எப்பவுமே சோலோ தான் வருது. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் 1 மணி நேரம் உட்கார வச்சு என்னென்னோ பிளான் பண்ணியிருக்காங்க அவனை வச்சு. அவன் எதுவும் காசு இல்லை, அதனால் அனுப்பிச்சி விட்டாங்க போட உள்ளன்னு சொல்லிட்டு. ஏன்னா இமிகிரேஷனில் பாஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு, அதனால் எதுவும் நிறுத்த முடியாது. கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸில் முடிஞ்சவரை எதனா பிடுங்கணும்னு பார்த்தாங்க, முடியல, அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் அங்கே இமிகிரேஷன் நடக்குது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால் அந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் எந்த சிக்கலும் இதில் இமிகிரேஷனில் வராது. ஓகே, இமிகிரேஷன் ஸ்கேம்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து மணி எக்ஸ்சேஞ்ச். காலியை விட்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம்னா செமினியாக், லீஜன், நீங்கள் எங்கே எந்த உபுடு போகிற வரலாம், இல்லை அங்கேயே சவுத்லேயே தங்க போகிறீங்கனாலும், 10% ஏரியாக்குள்ளே டிஸ்ட்ரிக்டில் தங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து தடிக்கு விழுந்தால், நம்ம ஊரில் எப்படி பெட்டி கடை இருக்கும் அந்த மாதிரி தடிக்கு விழுந்தால் ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் சின்ன சின்ன கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் போட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி இடங்களுக்கு போயிடாதீங்க. ஏன்னா அது சம்மந்தமாக நிறைய பேர் வீடியோ பண்ணியிருப்பாங்க. நான் பண்ணல, நான் அந்த மாதிரி இடத்துக்கு போகல, அதனால் என்னால் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண முடியல. அங்கே எப்படி ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் எப்படி ஏமாத்துறாங்க பாலியில், இந்த சின்ன சின்ன மணி எக்ஸ்சேஞ்சஸ்லாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு என்னடானா பிஎம்சி மாதிரி. நாங்கள் ஒரு 3 தடவை 4 தடவை பிஎம்சியில் மாற்றினோம். தீர்த்தகங்கா போயிட்டு வரும்போது ஒரு தடவை நாங்கள் ஒரு வருண் தேவட்டான்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் மாற்றினோம். நல்ல ரேட் கிடச்சிது, உண்மையில் ஜென்யூனாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கடைசி நாளுக்கு முன்னாள் அவசரத்துக்கு பணம் இல்லை எங்களுக்கு, நூசா பண்ணிட போகும்போது சரியாக கேஷ் வேண்டியிருந்து ஒரு $50 மாத்திரத்துக்கு போயிருந்தேன். 11 மணிக்கெலாம் அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக பிஎம்சி மூட்டாங்க. ஸோ தட் ரிட்டன் வரும்போது ஒரு மசாஜ் பார்லரில் மாற்றினேன். நான் ஜென்யூனாக இருந்தது. நான் பார்க்கும்போதே சரி இது ஜென்யூனான இடம், அங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் போடுறதாங்க பார்க்கும்போதே தெரிஞ்சது. எனக்கு மசாஜ் வந்து ஜென்யூனாக எல்லோரும் ஓப்பனாக பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இங்கே ஜென்யூன் இடம்னு சொல்லிட்டு நேராக போய் கேட்டேன். மணி எக்ஸ்சேஞ்ச் ஓகே கொடுங்கனாங்க, $50 மாற்றினேன். ஸோ நல்ல கரெக்டான வேல்யூவும் கொடுத்தாங்க, பணத்தை ஏமாற்றாமல் கொடுத்தாங்க. ஸோ பெரும்பாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பிஎம்சி மாதிரி ரெப்யூட்டட் 2-3 இருக்காங்க. பிஎம்சி தான் நான் சொல்ல, பிஎம்சி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒபூட்டில் இருக்குது 2-3, அதே மாதிரி செமினியாக்கில் இருக்கும், லீஜியனில் இருக்கும், கூட்டாவில் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும், கேங்கூரில் இருக்கும், சன்னூர் போனீங்கன்னா அங்கே இருக்கும், எல்லா இடத்துலையும் பிஎம்சி இருக்குது. ஸோ பிஎம்சி நீங்கள் அது பண்ணிக்கலாம். இல்லை நிறைய 2-3 இது இருக்குது, அதே மாதிரி ஃபேமஸான மணி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு நீங்கள் பணத்தை கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. 1க்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஜென்யூனான மணியாக இருக்கும், ஃபேக் கரன்சி வராது உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்கும். ஸோ மணி எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தாச்சு. 3வது பைக் ரெண்டல்ஸ். நீங்கள் பைக் ரெண்டல் போகும்போது அதில் நிறைய சிக்கல்கள் வரும். எப்படின்னா ரெண்டல் எடுக்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உஷாராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டல் எடுக்கிறது தப்பு நான் சொல்லலை, அதை எங்கே எப்படி எடுக்கலான்றது மட்டும். நீங்கள் ஃபுல்லாக போனதுலேருந்தே பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்லேருந்தே சுற்றலாம்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்களை கொண்டு வரும். நீங்கள் பைக் ரெண்டல் எடுங்க, சிட்டி ஏரியாவுக்குள்ளே நீங்கள் சுற்ற போகிறீங்கன்னா எடுங்க. சிட்டி ஏரியாவுக்குள்ளே டே ரெண்டலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் லீஜனில் இருக்கீங்க, லீஜனில் அந்த ஏரியா சரௌண்டிங் மட்டும் சுற்ற போகிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் பைக் ரெண்டல்ஸ். இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அவசியம் இல்லை. பட் பாலியில் வண்டியை ட்ரைவ் பண்ணோன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அவசியம். பெரும்பாலும் சிட்டி ஏரியாவில் போலீஸ் மடக்க மாட்டாங்க, ப்ராப்பராக ஹெல்மெட்லாம் போட்டு ப்ராப்பராக வண்டி ஓட்டுங்க. அதனால் அங்கே மடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதில் என்னென்ன சிக்கல்கள் வரும், அதில் என்ன ஸ்கேம் நடக்குது? இப்போ உபுடு மாதிரி இடங்க இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரிமோட் பிளேஸ். உபுடுன்றது உங்கள் சென்ட்ரல் பாலியில் இருக்க இடம். அங்கே வந்து சுற்றி இருக்க இடங்கள்லாம் கிராமம் மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியே போய் அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடு, நல்லா ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் வெளியே போகும்போது ஃபேக் போலீஸ், ஒரிஜினல் போலீஸ் கிடையாதுங்க, டூப்ளிகேட் போலீஸ் நிறைய பேர் இருப்பானுங்க. அது கரெக்டாக எதனா ஒரு மறைவுலேருந்து வருவானுங்களாம், ஒரு 4 பேர் வந்து உன் பைக்கை பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கள் லைசன்ஸ் எடு அது இதுன்னு ஒன்று மிரட்டி கிரட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு $10,000 வாங்க பார்ப்பாங்க, ஒரு $100 அது பிடுங்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. 100-200 வாங்கிடுவாங்க நிறைய பேர். நிறைய வீடியோஸ் நான் அங்கேயே பார்த்தேன் அது சம்பந்தமாக. நாங்கள் அது பைக் ரெண்டல் நாங்கள் எடுக்கலை, ஆனால் சில சிக்கல்கள் இருந்தாலும் என் கூட வந்த நண்பருக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் முதுகு பிரச்சனை இருந்ததால் நாங்கள் பைக் ரெண்டல் போகல, நாங்கள் எங்கேயுமே பைக்கை யூஸ் பண்ணல. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த சிக்கல் வரல. பட் ஆனால் பெரும்பாலும் அந்த உபூட் சரௌண்டிங் ஏரியாஸ், இந்த ரிமோட்டான ஏரியாஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் போலீஸ் வந்து பிடிச்சி, அது நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு லாங்குவேஜஸ், தமிழில் இல்லை, நீங்கள் வேறு லாங்குவேஜ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அங்கே என்ன சிக்கல் வரும்னா, ஓகே உங்களை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சிட்டு $100 இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ், ரைட், ஓகே நீங்கள் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை வச்சுருக்கீங்க. அப்போ என்ன தெரியும் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக ரெண்டல் எடுக்கும்போது பெரும்பாலும் பாலியில் ரெண்டல் எடுக்கும்போது, பைக் ரெண்டல் எடுக்கும்போது இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்சூரன்ஸ் பேப்பர் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பைக்கில் எதனா ஒன்று அடிபட்டுச்சுன்னா நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க மாட்டீங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டே ஓப்பனாக கொடுப்பாங்க பைக்கை. நீங்கள் பெரும்பாலும் ரிவ்யூஸை பார்த்து பைக் ரெண்டல்ஸ் எடுங்க. ப்ராப்பராக ரிவ்யூஸை பாருங்கள். பைக் ரெண்டல் சம்மந்தமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதனோட ரிவ்யூஸ் என்ன ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே கடை முன்னாடியே நில்லுங்க, இந்த பைக் ரெண்டல் பேரை போடுங்க, ரிவ்யூஸை பாருங்கள். ரிவ்யூஸை பார்த்து அதில் என்னென்ன மாதிரி நெகட்டிவ் போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க பைக் யாருன்னா ஆக்சிடென்ட் பண்ணி எடுத்துன்னு கொடுத்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை பாருங்கள். அந்த மாதிரி பார்த்துட்டு பைக் ரெண்டல் எடுங்க. நல்ல ரிவ்யூஸ் இருந்தால் அது பைக் ரெண்டல் எடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்றது உண்மையான தகவல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஓனரை நிற்க வச்சு பைக்கை சுற்றி ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துருங்க. அது உங்களுக்கு சேஃப். அந்த மாதிரி விஷயம் நீங்கள் 100% பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் சேஃப். ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, அந்த ஃபேக் போலீஸ்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸை பிடிச்சி உங்கள்கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்குறதுக்கு வழியை பார்ப்பானுங்க. ஒரு $10,000 ஒரு $1 ஒரு $100 வாங்கிடுவானுங்க. இந்த சிக்கல் அங்கே இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுனா நீங்கள் சிட்டி ஏரியாக்குள்ளே சுற்றுங்க, வித் ஹெல்மெட், ப்ராப்பர் வேரோட நீங்கள் பைக் ஓட்டுங்க. சிட்டிக்குள்ளே நிறைய சுற்றி வாங்க, எந்த இஷ்யூ உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். பைக் ரெண்டலில் இருக்கிற ஸ்கேம்ஸ் இது. அடுத்து டாக்ஸி. கூடுமானவர்களும் கொஜெக்லேயோ இல்லை கிராப்லேயோ, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஜெக்கும் போகிறதுக்கு முன்னாடி, பாலி போகிறதுக்கு முன்னாடியே கொஜெக்கும் கிராபையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 ஆப்பையும். ஏன்னா பாலியில் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இவங்க 2 பேரோட சர்வீஸ் கிடைக்கும். ஸோ கொஜெக் நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணது கொஜெக் தான். கொஜெக் நல்லா இருந்தது, அதனால் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக முதல் தடவை யூஸ் பண்ணோம். அதுலேருந்து அதே கொஜெக்னு போயிட்டோம், நாங்கள் அதே மாதிரி போயிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. எங்கள் ட்ரிப்ஸ் எதுவுமே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் போச்சு. நாங்கள் டாக்ஸியும் யூஸ் பண்ணோம். எங்கெங்கே டாக்ஸி நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம், பழைய வீடியோவிலே, போன வீடியோவில். ஏர்போர்ட்லேருந்து நான் போகிறதுக்கு எப்படி ஏர்போர்ட் டாக்ஸியில் கொஜெக்கில் போகாமல் ஏர்போர்ட் டாக்ஸியில் தான் போனேன். ஏர்போர்ட் டாக்ஸி போனப்போ எப்படி நாங்கள் சேஃபாக போனோன்றதை நான் சொல்லியிருப்பேன், அதிலே கிளியராக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் தடவை சொல்லிடுறேன். நாங்கள் அவங்கக்கிட்ட கிளியராக எழுதி வாங்கினோம். உப்பூரில் இருக்க ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ் போகிறோம், அது அங்கே மென்ஷன் பண்ண சொன்னேன். 4 lakh rupees மென்ஷன் பண்ண சொல்லிவிட்டு அதை வீடியோ எடுத்து, அவங்க எழுதுறத வீடியோ எடுத்து அந்த டிரைவர்கிட்ட 2-3 தடவை பேசி அதை திரும்ப அவன் வாயில் சொல்ல வச்சு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். 2வது, சிட்டி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளியே போகும்போது சிக்கல் கிடையாது. ஏன்னா ஒரு டிரைவர் தான் அவங்க கூட வரான். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் அந்த ஹோட்டல் முன்னாடி இறக்கும்போது அங்கே அவன் மாற்றி பேச முடியாது. உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அங்கே பேசினாலும் அது அவருக்கு எடுபடாதுன்றது தெரியும். அதனால் பெரிய சிக்கல் இருக்காது. லூசாப்பேட்டையில் என்ன நடந்தது, நம்ம நண்பர் அங்கே ஒருத்தர் மீட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா போன வீடியோவில், மகேஷ்னு சொல்லிட்டு. அவரோட அந்த விசா சப்ஜெக்ட் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடந்து, நீங்கள் எப்படி கார் ரெண்டல் எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னாரு. லூசாப்பேட்டை சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். லூசாப்பேட்டை எப்படி போகலான்றது நான் சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த சிக்கலுக்குள்ளே தான் போனோம், வேறு வழி இல்லாமல். ஏன்னா கடைசி நேரத்தில் நாங்கள் டிசைட் பண்ணி போனது, பிளான் படி போகாமல் நேரடியாக அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் லோக்கல் டாக்ஸி தான் எடுக்க வேண்டியிருந்தது. 8 லட்ச ரூபா கேட்டாங்க. அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் போயிட்டு வந்தோம். பட்டு பயந்துனே தான் வந்தோம். உண்மையிலேயே நல்ல டிரைவர், நல்ல மனுஷன். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள பயம். போன ஒன்று அங்கே 8 லட்ச ரூபா கேட்பானோ, சண்டை வைப்பாங்களோ, அந்த பயம் இருந்தது. இது பாலியில் நடக்கிற ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற விஷயம். இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு போனதில் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். நல்ல வேலை, ஒரு அருமையான டிரைவர் எங்களுக்கு கிடைச்சான். நான் அவனோட டீட்டெயில்ஸு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த டிரைவரை அவனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல மனுஷன் உண்மையிலேயே. எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது நடந்தப்போ எனக்கு அங்கே இருந்த லோக்கல் பச்சையில மருந்தெல்லாம் வச்சு அந்த வழியே தெரியாமல் கூட்டிட்டு வந்தான். உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இதே வீடியோவில் வரும், பார்த்துக்கோங்க கீழே. நீங்கள் இப்போ நான் அங்கே அவரோட மிஸ்டர் மகேஷோட பேசிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், சார் இப்போ கொஞ்சம் முன்னாடி இங்கே ஒரு 2 இஷ்யூஸ் நடந்தது சார், இங்கே பிரச்சனை நடந்து நான் பார்த்துன்னு இருந்தேன். ஒன்று ஒரு ஃபேமிலி கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் சொன்னதே சப்ஜெக்ட் தான். 5 lakhs கேட்டிருக்காங்க, ஓகே பண்ணிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போயிட்டு இங்கே வந்த உடனே 8 lakhs கேட்டு ஒரே சண்டை சார். அவங்களுக்கு இவங்களும் ஒரே தகராறு. ஒரு வழியாக அவங்க பே பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் தூக்கி கடாச்சிட்டு போயிட்டாங்க அவங்க. இது ஒன்று நடந்தது. பைக் ரெண்டலில் ஒரு இஷ்யூ வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் அங்கே நடந்தது. லூசாப்பேட்டை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைக்ஸ் அங்கே நிறைய பார்ட் ஹவுஸ் இருக்கும் ரோட்டில். ஸோ நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான ரொம்ப நேரோ ரோட்ஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும் ரோடெலாம், ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ரோட்ஸ் தான் அங்கே நிறைய இருக்கும். அது மாதிரி போயிட்டு வரும்போது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் சொன்ன இந்த நடைமுறை பின்பற்றல, வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கணும். அவங்க ஆக்சுவலாக பைக் ரெண்டல் எடுக்கிறாங்கன்னா பைக்கு அந்த ஓனரையும் வச்சுட்டு எங்கெங்கே இது இருக்குது டென்ட் இருக்குன்னு அவனை வச்சே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவனுக்கும் சொல்லிவிட்டு அதை போய் எடுத்து போயிருந்தாங்கன்னா இவங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் பட் அவங்க அதை பண்ணலை. ஐடிஆரில் 30 லட்ச ரூபாய் இதுக்கு ½ hour அவர் பேசி அவர் டைம் வேஸ்ட் ஆகி 30 லட்ச ரூபா வேறு வழி நம்ம தூக்கி கடாச்சிட்டு போயிருக்காரு. 30 லட்ச ரூபானா கிட்டத்தட்ட $200. $200 பார்த்துக்கோங்க எவ்வளோ பணம்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16-17,000 ரூபாய் பணத்தை இழந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் அங்கே இதில் நம்ம பைக் ரெண்டல்லையும் டாக்ஸி எடுக்கும்போதும் வருது. அதேமாதிரி கடைசி நாள் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போதும் ஒரு டாக்ஸி வந்தால், ப்ளூ பேர்ட்னு நினைக்கிறேன், ப்ளூ பேர்ட் டாக்ஸி. இல்லை பரவாயில்ல நான் வரேன், நீங்கள் கோஜெக்கில் என்ன ரேட்டு போட்டிங்க அதே வரேன், நான் எப்போ வேணாடா சாமி நீ இப்போ கிளம்பு,
அங்கே போய்ட்டு ஏர்போர்ட் போய்ட்டு சண்டை இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா நாங்கள் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நான் முன்னாள் தானே இது பார்த்துட்டு வரோம் நியூஸாக பண்ணிட்டாங்க. அதனால் அது வேணாம் அவாய்ட் பண்ணிட்டோம். பெரும்பாலும் நாங்கள் கொஜாக் எடுத்து யூஸ் பண்ணோம், டாக்ஸி தான் யூஸ் பண்ணோம் பெரும்பாலான இடங்களுக்கு போகிறதுக்கு. இன்னொரு முக்கியமான நாங்கள் டாக்ஸி யூஸ் பண்ணது எங்கள் ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ்லேருந்து அடுத்த 4 நாளுக்கு அவங்க புக் பண்ணி கொடுத்தா மிஸ்டர் கொமாங்னு ஒரு டிரைவர், ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன். ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்தா எங்களுக்கு, நிறைய சுற்றி நிறைய இடங்கள் நான் கேட்காத இடம்லாம் சுற்றி காமிச்சான், இட்னரியில் எல்லாத்துலாம் காமிச்சான் ஒரு சில இடங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டிரைவர், அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு என் கூட பழகினா எடுத்து வந்து அவன் தான் எங்களை லிபர்ட்டாவில் செமினியாக்கில் ட்ராப் பண்ணுறவரெலாம் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் அந்த காரை தான் யூஸ் பண்ணுவோம். காரை தான் அவன் வந்து ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸில் அவங்களோட ஓன் டிரைவர். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு சேஃப். அது வந்து நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி ரேட்டை குறைச்சி அங்கே பார்கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தங்குற இடத்துலேருந்து காரது சேஃப், இல்லை கோஜாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டே ரெண்டல்ஸ் போகும்போது நீங்கள் பெரும்பாலும் இதில் போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கார்ஸ் ஹோட்டல்லேருந்து எடுத்துக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. பட் ஜென்யூனான ஹோட்டல் டிரைவர்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் சேஃபாக உங்களுக்கு முடியும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் பார்த்தாச்சு. இதில் ஒரு சிமிலியாரிட்டி இருக்குங்க. மசாஜுக்கும் இந்த டாக்ஸி ரெண்டலுக்கும் ஒரே மாதிரி சிமிலியாரிட்டி. இப்போ பாலி மாதிரி ஊருக்கு போகிறோம், இல்லை தாய்லாந்து மாதிரி ஊருக்கு போகிறோம்னா மசாஜ் பண்ண வரமாட்டாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா அது ரொம்ப பேர் பண்ணும். பாலினஸ் மசாஜும் தாய் மசாஜும் ரொம்ப ஃபேமஸ். ஸ்கேம் அங்கே ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துருக்குங்க பாலியில். என்ன பிரச்சனைனா, நீங்கள் போகும்போது சின்ன சின்ன சந்துங்களில், சந்தோட முனைகளில் யாருன்னா உட்காந்து அந்த பொண்ணுங்க உட்காந்து கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் கூட போயிடாதீங்க. உட்காந்து கூப்பிடுவாங்க, சார் மசாஜ் மசாஜ் மசாஜ்னுவாங்க, கிட்ட கூட போயிடாதீங்க தயவு செஞ்சு. நல்ல மெயின் ரோட்டில் நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மசாஜ் பார்லர் போகிறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், பைக் சொன்னல, அது மாதிரி ரிவ்யூஸ் பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது, ஜென்யூனா, வேறு எதனா அவங்கள டிஸ்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மசாஜ் பார்லர்ஸ் செக் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் உங்கள் டூரை என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா வேறு எந்த கவனமும் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி மசாஜ் பார்லர்ஸ் போனீங்கன்னா உங்கள் மணிக்கு சேஃப். ஒரு 1.5 லட்ச ரூபாயில் ஒரு ஆளுக்கு மசாஜ் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள மசாஜ் பண்ணி வந்துடலாம். 1 லட்சம் தான், ஒரு 600 900 ரூபாய்க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு வந்துடலாம். அதனால் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க இந்த விஷயத்தில். எங்கேயுமே அந்த மாதிரி இடங்களுக்கு போயிடாதீங்க. அவங்க ஜென்யூனான இடங்க எங்கெங்கே இருக்குன்னு மெயின் ரோட்டில் முக்கியமாக பார்க்கும்போது தெரியுங்க உங்களுக்கு. அந்த மசாஜ் பார்லர்ஸை பார்க்கும்போது ஜென்யூனான இடம் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு தடவை ரிவ்யூஸை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போங்க, யூஆர் சேஃப். அதே மாதிரி பாலியில் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம், இந்த பைக் ரெண்டலுக்கானுங்க இல்லையா, பைக் டாக்ஸி இருக்கானுங்க இல்லையா, கொஜாக் இவங்கெல்லாம் கூட இந்த டாக்ஸி வரவங்கலாம் நைட் டைமில் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் இறங்கி நடந்து போகவே முடியாதுங்க. நடந்து போனீங்கன்னா வந்து சார் லேடிஸ் 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 திரும்ப வந்து கேட்கணும், வேணாம் ஏன்னா கூட கேட்க மாட்டாங்க, திரும்ப சார் லேடிஸ் 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 சார் அப்படின்னு வரணும். அவங்கள 100% அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாலியில் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிங்கன்னா, பாலி ரொம்ப அழகான ஊருங்க பாலி. உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சில விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் நல்ல ஒரு டூர் முடிச்சுட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். திரும்ப அந்த ஊருக்கு போகணுன்ற ஆசை வரும். ஸோ இந்த ஸ்கேம் வீடியோவில் நம்ம பாலியில் நடக்கிற 5 ஸ்கேம்ஸ், அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சு வரலாம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம். இதில் நான் எதனா மிஸ் பண்ணியிருக்கலாம், மேபி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டவுனில் நாங்கள் இட்னரி வீடியோ கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் மற்ற வீடியோஸ் வரப்போகுது. இதை எதனா ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் டெவென்ச்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. தொடர்ச்சியாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்க போகிறேன். வீக்லி ஒன்ஸு எல்லா வீடியோஸும் பாருங்கள். அடுத்த ஐட்னரி வீடியோ வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேவோட வீடியோஸ் அண்ட் பர்டிகுலர் பிளேஸோட வீடியோஸ் எல்லாம் லைனாக கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை டெவென்ச்சர்ஸ் கொடுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ். வணக்கம்.